வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவகுமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: அம்பேத்கருக்கு பதில் கடவுள் பெயரை சொன்னால் ஸ்வர்க்கம். அமித்ஷாவின் பேச்சால் சர்ச்சை, வெகுண்டெழுந்த எதிர்க்கட்சிகள். காங்கிரசின் இருண்ட பக்கம் அம்பலமானதால் நாடகம் மூடி. நாடு பற்றி கவலைப்படுவோர் அம்பேத்கர் பெயரை சொல்வார்கள். அமித்ஷா கருத்துக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலடி. இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறார். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் வலதுசாரியின் திரு அண்ணாமலை அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். பகலவன் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. அரசியல் சாசனம் பற்றிய விவாதத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற பெயரையே கோஷம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ தரம் சொல்லியிருக்கீங்க. அத்தனை தரம் நீங்கள் கடவுளோட பெயரை சொல்லியிருந்தா இந்நேரம் சொர்க்கமாவது கிடைத்திருக்கும் என்று ஒரு கருத்தை முன்வைத்தார். அதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுமே தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் என்று இங்கு தமிழகத்திலிருந்தும் பல எதிர்குரல் எழும்பி இருக்கிறது. இப்படி அம்பேத்கர் பெயரை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் அமித்ஷா அவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? என்ன உள்நோக்கத்தோடு அவர் இந்த வார்த்தையை சொன்னார்? நல்ல தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவரை பற்றி நாடு தழுவிய அளவில் பேசுகிற ஒரு அரிய வாய்ப்பை இன்றைக்கு சாமானிய மக்கள் வரை குரல் கொடுக்குற அளவில் இன்றைக்கி ஒன்றிய அரசு அந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அம்பேத்கரை பற்றி பேசாமல் இருந்த வீடுகளில் கூட இன்றைக்கு குடும்ப பெண்மணிகள் கூட புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்ன பொறுத்த நன்றி சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், காந்தி அவர்கள் சாகர வரையில் அரே ராமா அரே ராமான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அரே ராமா அரே ராமான் இந்துக்களுக்கு துணையாக நின்ற காந்தியடிகளை ஏன் சுட்டான்? கோட்சே எதுக்கு சுட்டார்? ஆர்எஸ்எஸ் எதுக்கு சுட்டுச்சு? இப்போ அமித்ஷா என்ன சொன்னார்? நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு இதுவாக போயிடுச்சு. இது ஒரு சும்மா ஒரு ஃபேஷன், ஒரு இதுவாகிடுச்சு, ஒரு ஸ்டைலிங்காக பண்ணிட்டாங்க. நீங்கள் இதுக்கு சொல்கிறதுக்கு மாறா நீங்கள் ஏதாவது ஒரு சாமி பேரை சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு சொர்க்கத்துலேயாவது இடம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை இங்கே மோடி அவர்கள் ஒரு 4 நாளுக்கு முன்னால் அதை அம்பேத்கர் சிலை முன்பு வைத்து தலை வணங்கி அப்போ என்ன சொன்னார்னா, என்னை போல சாமானியரெல்லாம் இன்றைக்கு பிரதமராக வருவதற்கு இந்த சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம்தான் என்று சொன்னார். அப்போ அவர் எதுக்காக சொன்னார்? அவரும் சும்மா ஒரு ஸ்டேட்டஸ்க்காக ஒரு ஜாலியாக ஒரு அப்படி சொல்லிட்டாரா? இல்லை, இப்போ நீங்கள் எழுதி வச்சு சட்டத்தெல்லாம் குறித்து பேசிக்கின்னு அவையில் பேசி இந்த குறிப்பெல்லாம் எழுதுறீங்களா? அதெல்லாம் சும்மாவா? ஆனால் சும்மாதான், வெறுமன கண் துடைப்பு தான். உங்களுடைய நாடக வேஷம் உங்களுக்கே கலைந்து விட்டது. நரி புலி வேஷம் போட்ட கதையாக மழை பெய்ந்தவுடன் அதனுடைய புலி வேஷம் கலைந்ததை போல நீங்கள் அம்பேத்கர் சட்ட நூல்களை எல்லாம் படித்து விட்டு அம்பேத்கர் எழுதிய சட்டத்தில் நான் பிரதமராகிவிட்டேன் என்று சொல்லி அதெல்லாம் நாடகம் அப்படின்ட்டு பொய்த்து விட்டது என்று நீங்களே உங்கள் வாயால் ஒரு பழமை உண்டு. அதாவது என்ன, தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லிட்டு. அது பாம்பு எங்கேயே இருக்குமா? தவளை எங்கே இருக்குமா? நான் இங்கே தான் இருக்கும், சத்தம் போட்டு கூட்டுக்கிட்டே போய் விழுங்கிடுமா பாம்பு. இப்போது உங்களுடைய நிலையை மக்கள் விழுங்குவதற்கு தயாராகிட்டாங்க. மக்கள் விழுங்கிடுவாங்க. அவங்கள கவலைப்பட வேணாம். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், அம்பேத்கர் எழுதிய சட்டங்களை அவ்வளோ எளிதாக நம்ம சொல்லிவிட முடியாது. இன்னும் சொல்ல போனீங்களா, அம்பேத்கருடைய சட்டங்கள் என்றைக்கும் எந்த இடத்திலும் ஒரு தனிநபர் சார்ந்தது கிடையாது. தனிநபர் சார்ந்ததே கிடையாது. அவர் சார்ந்த சமூகத்திற்கும் அவர் இருக்கிற சமூகத்திற்கும் துணையாக இருக்குதுன்னு யாரால சொல்ல முடியாது. பொதுவான கருத்தாக இருக்கும், பொதுவான சிந்தனையில் இருக்கும். ஒரு நாள் 2 நாள் எழுதிருந்தாது 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ நாள் எழுதியிருக்காங்க இந்த சட்டத்தை எழுதினத்தில் கிட்டத்தட்ட 292 பேர் அந்த கூட்டில் இருந்துருக்கிறாங்க. அதன் பிறகு 126 பேர் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 165 நாள் இதை கூடி பேசி 3வது அமரெல்லாம் பேசி இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் ஏற்றுக்கொண்டது இந்த சட்டத்தை. இந்த சட்டத்தில் இன்னும் சிக்கல் இருக்குது, அதை சொல்லுங்கன்ற நான்.
இங்கே இந்த சட்டத்தை மாற்றுங்க, கரெக்டு. நீங்கள் மாற்ற போகிறீங்க, ஏதோ மாற்ற வரீங்க, ஏதோ மாற்றுறீங்க. நோட்டை மாற்றினீங்க, மாற்றிட்டு மறுபடியும் மாற்றாமல் போயிட்டீங்க, மறுபடியும் அது வாபஸ் வாங்கிக்கினீங்க. இப்போ நீங்கள் ஒன்று உங்கள் பித்தலாட்டத்தனத்தை வந்து அதானி அம்பானி வந்து உயர்த்தி காட்டினீங்க. ஒருத்தர் வாரா கணக்கு தொடுத்து விட்டுங்க. இது எல்லாம் நீங்கள் மாற்றி இங்கே கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க பித்தளை மாற்றி அப்படின்னுவாங்க. பித்தளையை மாற்றி அப்படின்னு சொன்னாங்க வந்து பித்தளையை வந்து தங்கம்னு நினச்சிக்க வேணாம், தங்க கல்லில் போய் இது தங்கம் அப்படின்னு அடகு வைக்க போகணும். அந்த மாதிரி நீங்கள் மாற்றி இது வந்து சொல்கிறது எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள், எங்கே போய் நிற்குது பாருங்கள். இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற கூறுகள் எது இடைநிறுவாக இருக்குது, இந்த இடத்த மாற்றலாம், இந்த இடம் கொஞ்சம் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. அன்றைக்கு பார்த்த பட்டியலின மக்களுடைய நிலை, வாழ்வாதாரம், புரட்சியர் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள் சரியாக இருக்கிறது. நீங்கள் 10 ஆண்டு காலம் இந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை உயர்ந்திருக்கிறதா? காங்கிரஸ் வந்துச்சு, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நிலை உயரலை. புரட்சியர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கல. அவர் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து சட்ட வல்லுநராக வந்து நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே வெளியே வந்துட்டார். எதுக்காக வந்தார்? பெண்ணுக்கும் சமூக உரிமை சொத்தில் இருக்க வேண்டும் என்ற அந்த இதை ஜிஓ பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவர் கேட்டிருக்காங்க. அதில் வந்து சின்ன ஒரு முரண் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தான் சொன்னார். இது கண்டிப்பாக ஒரு நாள் சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். கண்டிப்பாக அது நிறைவேறிக்கா இல்லைங்களா? அப்போ வந்து காங்கிரஸ் வந்து அதை செய்யலை, இதை செய்யலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கிறிஸ்தவனுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்த பிறகு யார் இங்கே வந்து அந்நியப்படுத்தி பார்க்குறாரு? அந்நியப்படுத்துறது யார்? அச்சுறுத்தத்தை யார்? மாட்டு இறைச்சி வச்சிருந்தான்ற ஒரே காரணத்துக்காக படுகொலை செய்வீங்க. கேட்டால் உங்களுடைய இந்த ராஷ்டிரமும் வந்து அப்படி வந்து கொள்கை வந்து பசுவை கொள்ளக்கூடாது, பசுமாடு இறக்கவே இருக்காது, அப்படியே இருக்குமா? நந்தியாது, கல்லாது, அது ஒரு உயிரினம் இல்லை, அது ஒரு உயிரினம் தானங்க. உயிரின்றது நம்ம வள்ளலார்லாம் சொன்ன வாடிய பயிரை கண்டபோது வாடின பயிரை பார்த்து வாடிய வள்ளலார் இருக்கும். நீங்கள் மனுஷனை பார்த்து வாட மாட்டீங்களே, கொடூரமான கொலைகள்லாம் செய்கிறீங்க. அப்போ பயிருக்கே, ஒரு நெல் செடிக்கே, ஒரு புல்லுக்கே வாடியவர் வள்ளலார் இந்த மண்ணில் இருக்கிறார். அந்த கருத்து இன்றைக்கி உழைவுகள் இருக்குது. சரி, அப்போது நீங்கள் வந்து ஒரு உயிரினமாக இருக்கிறவனை போயிட்டு, ஒரு மனிதனோட மனிதனாக இருக்கிறவனை போயிட்டு ஒரு இறைச்சி வச்சுருந்தான் படுகொலை செய்கிறன்றது நீங்கள் சட்டம் கொண்டு வர போகிறீங்களா? சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சற்று முன்னதாக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கிறார் பிஜேபியிலிருந்து திரு மோடி கார்த்திக் அவர்கள். வணக்கம் கார்த்திக். வணக்கம் மேடம். ஓகே, அண்ணாமலை சார், உங்களுடைய கருத்துக்கள் கேட்குற நேரம் இது. பகலவன் சார் சொன்னாங்க, மோடி அவர்கள் வந்து அரசியல் செய்கிறது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைத்தாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த நேரத்தில் அரசியல் செய்பவர் நான் மோடி அப்படின்றத தான் சொல்கிறேன். ஏனென்றால் எதெல்லாம் காங்கிரஸ் செய்யவில்லை என்று சொன்ன மோடி அவர்கள் தலித்துகளுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக என்ன செய்தார்? நான் இருக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை எந்த இடத்தில் கொடுத்தார் அவர் இப்படி பேசுவதற்கு? எதற்காக அமித்ஷா அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும்? முதல்ல அமித்ஷா பேசினதோட முழுசா சொல்லுங்க மேடம். அந்த இடையில அந்த ஒரே ஒரு இதை மட்டும் பேசிட்டு முன்னாடி பேசுனதையும் அதுக்கு பின்னாடி பேசுனதையும் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் இருட்டடிக்கப்பட்டு அவர் பேசிய அந்த வார்த்தைகளை மட்டும் வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது அனைவராலும் முன்னெடுக்கப்படுற ஒரு வாதம். நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு எந்த பாயிண்டா எடுத்து பேசுறீங்க? அதாவது அமித்ஷா அவர்கள் சொல்ல வந்ததே என்னன்னா, எப்ப பாரு ஒரு டைரி மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சட்ட புத்தகம்னு சொல்லி அம்பேத்கர் அந்த காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்துல எவ்வளவு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி 2 தேர்தல்களை தோக்கடித்து அரசியல் நிர்ணய சபையில கூட அவரை சேர விடாம பண்ணி மிகப்பெரிய சங்கடம் கொடுத்துட்டு இப்ப அம்பேத்கர் எப்ப பார்த்தாலும் சொல்றத ஒரு பேஷனா வச்சுட்டு இருக்கிறீங்களே, மேலும் மேலும் பாவத்தை சேர்த்துட்டு போறீங்க. இதுக்கு பத்தி கடவுளை பேர ஏதாவது சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னாரு. இதுல எந்த வகையில அம்பேத்கர் அவரு நிச்சயமாக அவமானப்படுத்தவில்லை. அதை வந்து இங்க முக்கியமா பதிவு செய்ய விரும்புறேன். இப்போ நண்பர் பகலவன் இருக்கிறாரு, அவரு தெரிஞ்ச ரொம்ப நாள் கட்சியில இருக்காருன்னு நினைக்கிறேன். இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் அவரு மறுக்க சொல்லுங்க நான் சொல்றத, காங்கிரஸ் கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் நான் அழிக்காமல் விட மாட்டேன்னு பேசியிருக்காரு. ஏன்? நிஜமான ஒரு தலித்
அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் காங்கிரஸை ஒருபோதும் மதிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்றால் முழுமையான எதிரி அம்பேத்கருக்கு எதிரினா காங்கிரஸ் தான். அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று வடக்கு மும்பையில் நிற்கும் போது 2 முறை தன்னோட கௌரவ பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நேரு போய் பிரச்சாரம் பண்ணார். அம்பேத்கரோட உதவியாளரையே அம்பேத்கர் எதிர்க்க நிக்க வச்சு 15,000 வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சாங்க. அப்புறம் 1954 பந்த்ரா தொகுதியில அம்பேத்கர் அவர்கள் நிற்கும் போதும் இதே காங்கிரஸ் கட்சி மெனக்கட்ட அவர் தோற்கடிச்சு அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் உதவி பண்ணி இருக்குது. இதெல்லாம் பேசுறதை விட்டு ஒரு பிஜேபி மேல இருக்கிற ஒரு வன்மத்தால இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு பேசுறது எவ்வளவு ஒரு அசிங்கம். அவரு நண்பர் சொல்றாரு பகலவன் தவளை தன் வாயால கெடும், எல்லாம் அறிவில்லாதவங்கல்ல. என்ன நீங்களே சொன்னது போல அம்பேத்கர் அவர்களால அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைச்சிருக்குது, எல்லாரும் விழிப்புணர்வு இருக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்குது. இப்போ அமித்ஷா சொன்னதை நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப நாங்க சொன்னதையும் போயிட்டு எல்லாத்துலயும் நோண்டி பார்ப்பாங்கல்ல, வரலாற்றுல எல்லாத்துலயும் நோண்டி பார்ப்பாங்கல்ல இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம். உண்மையான ஒரு தலித், அம்பேத்கரை தலைவராக கொண்ட ஒரு தலித் முழு மூச்சாக காங்கிரஸை எதிர்க்க வேண்டும். அவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது இந்த காங்கிரஸ். நாட்டின் பிரிவினையின் போது 51% மேல் இந்துக்கள் இருந்தால் அது இந்தியாவுடன் சேர்ந்தது. 51% மேல் முஸ்லிம்கள் இருந்தால் அது பாகிஸ்தானை சேர்ந்தது அப்படின்ட்டு பிரிவினை ஏற்படுத்தும் போது அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபை அந்த 296 பேர்ல ஒருத்தரா உள்ள வர விடாம காங்கிரஸ் என்னென்ன சதி செஞ்சதோ அதெல்லாம் செஞ்சிச்சு. அப்போ மேற்கு வங்கத்துல இருந்து 4 மாவட்டங்கள்ல இருந்து அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள். அது என்னென்ன மாவட்டம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ஸோர், குல்னா, போர்ஷால் மற்றும் பரித்பூர் 4 மாவட்டங்கள்ல இருந்து சரி மேற்கு அந்த ஒருங்கிணைந்த வங்காளத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கு உதவுறவர் அந்த முஸ்லிம் தலித்துகளின் ஒற்றுமைக்கான தலைவர் ஒருத்தர். சரிங்க சார். வங்காளத்துல இருந்தாரு. அவர் மூலமா அவர் அம்பேத்கர் அவர் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ என்ன ஆகுது, அந்த 71% இந்துக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்தியாவோட தானே நினைச்சிருக்கணும். அதை எப்படியும் இவரை அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபை உள்ள விட்டுறக்கூடாதுன்ட்டு நேருவும் காந்தியும் சதி செய்து அந்த பகுதிகளை பாகிஸ்தானோட இணைத்து விட்டார்கள், அந்த 4 மாவட்டங்களையும். சரிங்க சார். அதன்படி பார்த்தா மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம்னு ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா அம்பேத்கர் பாகிஸ்தான் அரசியல் சபைக்கு தான் போக முடியும். அதே போல சூழ்நிலை என்ன பண்றாரு, இது எதிர்த்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ உண்மையான தலித்துகள் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். சரிங்க சார். அரசியல் சட்ட அமைப்பை ஏற்க மாட்டேன்னு அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே பயந்து போன நேரு அவர்கள் மும்பையிலிருந்து ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்ட வல்லுநரை ராஜினாமா செய்ய வைத்து அங்கிருந்து பாம்பேல இருந்து இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்தீங்க, அது பயந்து போய் தான் தேர்ந்தெடுத்தாங்க அவரை, அம்பேத்கர் பயத்துல. அப்ப கூட அவரை நிம்மதியா விட்டாங்களா? 370 சட்டத்துல இருந்து இந்து சமய சட்டத்துல இருந்து எல்லா சட்டத்திலையும் குடைச்சல் கொடுத்து அவரை அவமானப்படுத்தி சங்கடப்படுத்தி 1951 வெறுத்து போய் என்ன நேரு சுத்தமா என் மேல நம்பிக்கை இல்ல, இந்த சட்டத்தை எதிர்பார்த்தா அதே செய்யல, 370 சட்டத்தை நான் முற்றிலும் ஏற்கலன்ட்டு எதிர்ப்பை பதிவு செஞ்சு வெளியேறாரு. இவ்வளவு பண்ணிருக்கிற காங்கிரஸை பத்தி நண்பர் பகலவனுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு எதிர்ப்பு கிடையாது. சரி, இல்லங்க சார், இல்ல பகலவன் சார் முன்வைத்த ஒரு அதாவது என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன அதே தரவுகள் தான் அம்பேத்கர் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் நீங்களும் பட்டியலிட்டீர்கள். அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கருத்துக்கள் தான். ஆனால் அந்த கம்பாரிசன் தான் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று கோஷமிடுவதற்கு பதிலாக கடவுள் பெயரை சொல்லி இருக்கலாமே, அதுதான் சர்ச்சையான ஒரு பேச்சாக மாறி இருக்கிறது. அம்பேத்கரை நீங்க போட்டுருங்க அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி போட்டுருங்கன்னு விட்டுருந்தா இது சர்ச்சை பேச்சல்ல. இங்க கோஷமிடுவதற்கு பதிலாக சொல்லுங்க. இது எப்படின்னா செலக்டிவா அதுக்கு முன்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும், பின்னாடி இருக்கிறதையும் பார்க்கணும்.
இதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது. நாம சரி பகலவன் சார், நீங்க குறுக்கிட வந்தீங்க, நீங்க ஒரு நிமிஷம் உங்க கருத்துக்களை முடிச்சிருங்க சார். இப்ப சார் சொன்னாருங்க இல்லைங்களா, இப்போ வந்து விடுதலை சிறுத்தை தலைவர் வந்து காங்கிரஸ் வந்து கடுமையாக சாட்டிருக்காரு. அப்போ ஈழத்தில் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டு இருந்தது. அதனால் தமிழகத்தில் வந்து நம்ம இப்படி ஒரு சூழலில் வந்தது. இப்போது பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள பிரச்சனையை சட்டத்தை மீறி காட்டுவதின்னு நான் காரணம்னு கேட்குறேன். அவங்க இப்போ 50 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கான நாங்கள் இப்படி வந்திருக்கோம், பாஜக வந்த பிறகு இப்படிலாம் மாறி இருக்குன்னு சொல்ல வேண்டிய நீங்கள் அவங்க செய்யலை, நாங்கள் செய்யணும்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணது? நீங்கள் வந்து சவர்கர் பேரை மட்டும் அங்கே உச்சரிக்கணும், அம்பேத்கர் பேரை உச்சரிக்க கூடாது. சரிங்க சார், நம்ம நந்தகுமார் சாரோட கருத்துக்களை கேட்கலாம். சார், மோடி அவர்கள் வந்து ஒரு நீண்ட பட்டியலை காங்கிரஸ் என்னவெல்லாம் செய்தது, அம்பேத்கருக்கு எதிராக மைய மண்டபத்தில் வந்து இடம் கொடுக்கல, 2 முறை தோற்கடிக்கப்பட்டார், பாரம்பரியமா வந்து குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு அந்த சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை, பாரத ரத்னா மறுக்கப்பட்டது எல்லாம் இவர்களுடைய காலகட்டத்தில் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த கடவுள் பேரா சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டதை ஏன் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் எதிர்க்கட்சியினர், மோடி தன்னுடைய கருத்துக்களை வலிமையா எடுத்துரைத்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இது இன்றைய இல்லை, போன லோக்சபா தேர்தலில் இருந்தே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இந்திய நாட்டில் இல்லை, அதாவது ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்பட்டுள்ளது, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டது என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உண்டான மரியாதையும் மதிப்பும் கௌரவமும் இந்த பாஜக அரசு சரியாக தரவில்லை. ஆகையால் நாம் முதலில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், போற்ற வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றார். மற்றபடிலாம் வந்து அவர் வந்து எங்க போனாலும் கையில் எடுத்துட்டு போறாருன்னா, ஏன்னா இங்க நடக்கிறது முழுக்க முழுக்க வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு. இவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மீறி இவங்க செயல்படுறாங்க. அதை நம்ம வந்து குறைக்கணும். இவங்க வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனாக பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி எல்லாரையும் வந்து ஆலோசிச்சு முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் கொண்டு வந்தார். இப்போ நம்ம நண்பர் அண்ணாமலை சொன்னாரு, நீங்களும் சொன்னீங்க அமித்ஷா என்ன பேசினாரு, மோடி என்ன பேசினாருன்ட்டு. இது வந்து இவங்க புதுசா பேசுறது இல்லை. ஆனா இவங்க வந்து எப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை தாக்கணுமோ, அதே நேரத்தில் வந்து இந்த பக்கம் வந்து பிற்படுத்தப்பட்ட வாக்குகளை சேகரிக்கணுமோ, உடனே வந்து என்ன பண்ணுவோம், அம்பேத்கரை கையில் எடுத்துப்பாங்க. அவர் தான் வந்து இவங்க எல்லாரும் வந்து வழி நடத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து அம்பேத்கரை பத்தி பேசுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் பத்தி பேசுவாங்க. ஆனா இதே பிரதமர் மோடி 2021 16ஆம் தேதி பிப்ரவரி உத்தரப்பிரதேசத்துல பிரச்சனையில் ஒரு ஊர்ல மகாராஜா சுகல்தர் நினைவு சின்னத்தை திறந்துக்கு போறார். அங்க போகும்போது என்ன சொல்றாரு அவரு, காலனி மனப்பான்மை கொண்டவரால் இந்திய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. எப்படி? காலனி மனப்பான்மை கொண்டவரால் இந்திய வரலாறு எழுதப்பட்டுள்ளது. இந்திய வரலாறுனா என்ன இன்னைக்கு? இட்ஸ் ஒன்லி டெக்ஸ்ட். இந்த நாட்டை வழிநடத்தும் ஒரே டெக்ஸ்ட் அவர் கான்ஸ்டிடியூஷன் தான், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம். இதை வந்து காலனி மனப்பான்மை ஒன்று அம்பேத்கர் எழுதினார்னா, அப்ப அம்பேத்கர் என்ன மதிக்கிறீங்க நீங்க அம்பேத்கரை? அப்ப அவர் எழுதின அந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்க மதிக்கல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து அம்பேத்கரை நாங்க எடுத்து கொண்டாடுறோம், அவர் புக்கை நாங்க போட்டுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? சரிங்க, நீங்க சொல்ற கணக்குப்படி நான் வரேன். அந்த காலத்துல என்ன வந்தது, என்ன நடைமுறை இருந்தது, நீங்க வந்து ஒரு ஹிஸ்டரியை வச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு இருந்த காலங்கள் வேற, அவங்க பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேவை என்ன, இந்த நாட்டுக்கு இப்ப என்ன தேவை, அதை தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் போராட்டத்தெல்லாம் வந்து நீங்க அரசியலமைப்பு சட்டத்துக்கு மதிப்பு கொடுங்க, கௌரவம் கொடுங்கன்னு சொல்றாரு. அதை தவறி விட்டீர்கள் நீங்க. சரிங்க, இவங்க எல்லாம் சொன்னீங்க, நீங்க அரசியலமைப்பு சட்டப்படி என்ன பண்ணிருக்கீங்க நாட்டில்? ஏதாவது ஒரு நல செயல், ஒரு மக்கள் நல செயல் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து எல்லாமே உங்க தன்னிச்சயமா நீங்க பண்ணிடுவீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க தான் பண்ணணும்னு சொல்லுவீங்க. இப்போ நான் இவங்க சொல்றபடியே பண்றேங்க. இப்போ அமித்ஷா சொன்னாருங்க, நீங்க வந்து அம்பேத்கர் பேரை சொல்றதை விட கடவுள் பேரை சொன்னா புண்ணியமா இருக்கணுங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கார் ஒரு மத்திய அமைச்சர் எல் முருகன் ஒருத்தர் இருக்கார். அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ, போன எலெக்ஷன் அப்போ வந்திருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி சுத்தி நின்றுட்டாங்க. எல்லாருமே நின்றுட்டு, ஐயா எங்களுக்கு வேலை வாய்ப்பே வரலையே, அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஐயா இந்த எம்எஸ்எம்இங்கெல்லாம் வந்து லோன் கிடைக்கல கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஐயா நீட்ல மக்கள்லாம் பாதிச்சிருக்காங்க, மாணவர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, ஜெய் ஸ்ரீராம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க எல்லாம் காப்பாற்றப்பட்டு விட்டார்களா?
எதுக்கு நீங்க ஒரு அரசியலை பத்தி பேசும்போது ஒரு பார்லிமெண்ட்ல என்ன சொல்றது ஆர்டிகல் 15 எந்த ஒரு மதம் ஜாதம் மதம் இனம் மொழி பால் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம தான் நீங்க வந்து ஒரு அரசியல் சட்டம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பார்லிமெண்ட்ல இதெல்லாம் இந்த இறைவன்மையும் இந்த மாண்பையும் காப்பாற்ற வேண்டிய பார்லிமெண்ட்ல நீங்க வந்து இப்படி வந்து இறைவனை வழிபடுங்கள்னு சொல்றது எந்த வித நியாயம்? சரிங்க சார், மோடி கார்த்திக் அவர்களுடைய கருத்துக்களை கேட்கலாம். கார்த்திக், நீங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளவன் கூட சொல்லிக்க சங் பரிவார்களோட உண்மை முகம் இந்த வார்த்தையின் மூலமாக வெளியே தெரிந்து விட்டது அப்படின்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அனைத்து அரசியல் எதிர்கட்சிகளும் அவர்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. இப்போ மேடம், நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் இதை கொண்டு போய் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியதாக ஒரு பொய் குற்றச்சாட்டை நாடு முழுக்க சித்தரிக்கிறார்கள். இது வந்து நேற்றும் இன்றும் இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் கிடையாது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரானவர்கள், அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானவர்கள், அம்பேத்கர் வடிவமைக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்று இவர்கள் தொடர்ச்சியாக கடந்த 45 ஆண்டுகளாக இவர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு வரலாறு தெரியப்படுத்தப்பட வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை இன்று ஒரு பாக்கெட் டைரி போர் எடுத்து வருகிறார் என்ற ஒரு கருத்தை நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு பார்லிமெண்டில் சொல்லுவார். ஆனால் அதை பற்றி என்ன சொன்னால், நீங்கள் ஒரு விளம்பர நோக்கத்தாக ஒரு அந்த நீங்க பார்த்து அவர் எங்க எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போற அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து கொண்டு போயிருக்கார். அது என்ன தேர்தல் பிரச்சாரத்திற்கு கையில போய் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை விளக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாரா? நாங்கள் சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்ட புத்தகம் என்பது ஒரு கடவுளுக்கு இணையான புத்தகமாகும். இந்திய நாட்டினுடைய சாதாரண குடிமக்கள், இப்ப நம்ம டிவி விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எனக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷன் லாவில் இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் ஒரு நாட்டு மக்களுக்கு வழிவகுக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம் தான். அந்த புத்தகத்தை அவர் ஏதோ விளம்பர நோக்கத்திற்காகத்தான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த சட்டத்தை நம் நாட்டு தலைவர், நம் நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது அதை தொட்டு வணங்கி அந்த நிகழ்வை தலைவர் நம் நாட்டினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் இன்று சில நாட்களுக்கு முன்பு இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அன்று கூட நம் நாட்டினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், குறிப்பாக பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு, அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு எப்படி அந்த நிகழ்ச்சி நடந்தது என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இவர்களுடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால், இப்போது நாட்டினுடைய RSS நூற்றாண்டு இருக்கும் போது அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை இந்திய நாட்டினுடைய ஜெயந்தி RSS எடுத்து வழிநடத்தி, குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட அம்பேத்கருடைய பெயரில் தான் RSS ஜெயந்தி ஊர்வலம் நடைபெற்ற என்பதை வரலாற்று செய்தியாகும். அவர்களுடைய கொள்கையையும் அம்பேத்கர் வழியமைப்புடைய சட்டத்தையும் மதித்து நடக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். எப்படி அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் அறிவை பெற வேண்டும், கல்வியில் மிகப்பெரிய இடத்து வர வேண்டும் என்று அரசியல் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இப்படி இருக்கும் போது நாட்டுடைய பிரதமர் அவர்கள் இன்று முக்கியமான ஒரு விளக்கத்தை விளக்கியுள்ளார். என்ன விளக்கம் கொடுத்துள்ளார்? நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் தவறாக சொல்கிறார். நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து தவறான பாதைக்கு கொண்டு வருகிறீர்கள். நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் ஒரு புக்கு மாணிக்கு வைத்துக் கொண்டு தேர்தல் போற இடங்கள்லாம் அந்த புக்கை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அம்பேத்கர் அவர்களை அதை எந்த விதத்தில் வழிநடத்துகிறீர்கள் என்று நாட்டு மக்களுக்கு நன்கு அறிவோம். நாங்கள் அது கோவிலாக புன்னமைக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் அந்த புத்தகத்திற்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம் என்று நாட்டு மக்கள் விளக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்க சார், பகலவன் சார் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. உங்ககிட்ட தான் அவரை சொல்ல வந்தாரு, முடிச்சிட்டோம். சொல்லுங்க சார், சொல்லுங்க கார்த்திக். விசிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் ஏதோ அம்பேத்கர் அவர்கள் விசிகா கட்சிக்கு சொந்தம் போல கொண்டாடி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை எந்த லெவலில் அவர் வைத்திருக்கிற இடத்துக்கு நாங்க போகவில்லை. விசிகா தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு எப்படி அம்பேத்கர் அவர் முக்கியமோ, அதே போல் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அம்பேத்கர் முக்கியமானவர். அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர் முக்கியமானவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி மனித நடத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு தெரியும்.
அவருடைய கொள்கையை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய கட்சிக்குள் கொண்டு சேர்க்கிறோம் என்று தெரியும். இப்ப நாடு முழுக்க கட்சியினுடைய உட்கட்டமைப்பு தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் கண்டிப்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர் சொன்ன இடஒதுக்கீடு எங்கள் கட்சியுடைய தேர்தலுக்குள்ளே நாங்கள் அவர்களுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். சரிங்க கார்த்திக். அதாவது பாருங்க சார், அதாவது சொல்லளவில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனால் செயல் அளவில் அம்பேத்கருக்கு வேண்டிய அங்கீகாரத்தை, நாடு முழுக்க அவருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஏதோ பாக்கெட்ல வச்சுட்டு போறதுனால பெருசா ஒண்ணும் பாதுகாக்கிறோன்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருக்காரு. அவர் பாக்கெட்ல வச்சுட்டு போறதுக்கு காரணமே பாஜக தான். அதுதான் பாஜக தான். அதுக்கு என்ன காரணம்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற போறேன்னு சொல்றாங்க. இதை மாற்றவே முடியாது, நினைவுபடுத்திக்கினே இருக்கிறோம். நான் வச்சு சுமந்துன்னு இருக்கிறேன், நான் வச்சு சுமந்து இருக்கும் பாருங்க, எங்கே போனாலும் தூக்கின்னு போகிற பாருங்க, இதுதான் இன்னைக்கு லா, இதுதான் சட்டம், இதுதான் மக்களுக்கு பயன் உள்ளது, இதுதான் பெண்களுக்கு பெண் உரிமை பெற்றுத்தருது, இதுதான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தருது, இதுதான் சட்ட திருத்தங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அச்சுறுத்த சொல்லுது, இதுதான் காட்டிக்கினே இருக்கிறோம். நீங்கள் மாற்றிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு காட்டிக்கினே இருக்க உங்கள் முன்னாடி நீங்கள் பேசுறது இந்த சட்டம் தான், எங்களை ஒடுக்கிறது நினைக்கிறது இந்த சட்டத்தினால தான் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டிக்கினே இருக்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் மாற்றிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ பொதிகை தொலைக்காட்சியிலேருந்து அந்த சிம்பிள் மாற்றினாங்களா இல்லையா? மாற்றினாங்களா இல்லையா? எதுக்கு மாற்றினீங்க? இப்போ கொடியை மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, காவி கொடியாக மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்தியா இது 75 ஆண்டு காலம் ஆகிற சட்டம் எழுதி, இந்த 75 ஆண்டு காலத்தில் இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குதா, மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு மக்கள் இருக்கிறாங்களே, இந்த சட்டத்தில் எங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அந்த சட்ட திருத்தங்கள் ஒரு இடத்துல வலிமை இழந்து இருக்கும், ஒரு இடத்துல வலிமையோடு இருக்கும். வலிமை இழந்த இடத்துல வலிமை சேர்க்கிறதும் அல்லது வலிமையாக இருக்கிறத வலிமை குறைக்கிறதுக்குமான இன்றைக்கி திருத்தம் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு புரியும். சுத்தமாக இருக்கக்கூடாது, மனு தான் இருக்கணும், இங்கே பெண்ணாக இருக்கணும். அவள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், பெண்களுக்கு எந்த உரிமையும் இருக்கக்கூடாது, இந்த சாதி வர்ணத்துல இவன் எப்படி இருந்தானோ அப்படிதான் இருக்கணும். அம்பேத்கர் பெயரை சொல்லிக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் இவர்கள் எல்லாம். அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கு சரியான ஆதாரமே இல்லை. கோட்சே வாரிசுகளுக்கு அம்பேத்கரை சொன்னார் வயிற்றெரிச்சல் வரும். தொடர்ந்து பேசுவோம். நாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு சவார்கர் கும்பலுக்கு அம்பேத்கரை பெயரை சொன்னால் வயிற்றெரிச்சல் வரும். ஏன்னா அம்பேத்கர் சட்டம் தான் அவங்களை எதிர்த்து பேச சொல்லுது. இல்ல, அம்பேத்கர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டுமானவர் அல்ல, இந்திய மக்களுக்கே பொதுவானவர். தமிழ்நாட்டு அரசியல்ல அம்பேத்கரை மூளை முடுக்கெல்லாம் எடுத்து கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது விடுதலை சிறுத்தை. தமிழ்நாட்டு அரசியல்லையே வேற யாருமே எடுத்து போல. தொடர்ந்து பேசலாம். அண்ணாமலை சார், நீங்க சொல்லுங்க. அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கண்டனத்தை தெரிவித்து எதிர்கருத்து சொல்லியிருக்கிறார். பாவம் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பத்தி கவலைப்படணும், நாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்பட நேரமும் இல்லை, அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாட்டையும் நாட்டின் மக்களை பற்றிய அந்த முன்னேற்றத்தை பற்றி தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உங்களோட கருத்து என்ன? அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டுல வெள்ளத்தால கடுமையா பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாம் பெருந்துன்பம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதை கவனிக்க சொல்லுங்க. அவரை என்ன இவரு அறிவுரை சொல்ற அளவுக்கு அவங்க இல்ல, அவங்க தெளிவா பேசியிருக்காங்க. அதுல எதுவும் தவறாலும் பேசல. அமித்ஷாஜி பேசினது இங்க தமிழ்நாட்டுல மக்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்டு கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள், இப்ப தென் மாவட்ட மக்கள்லாம் மிக கடுமையா பாதிக்கப்பட்டு ஒரு வேற ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த விவாதம் இல்லாம அந்த மக்களோட குரல் கூட எங்கேயும் ஒழிக்கிறதுக்கான ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்தா முதல்ல அவர் கொஞ்சம் அதை பார்க்கட்டும். ரெண்டாவது, காங்கிரஸ்ல இருந்து நண்பர் பேசியிருந்தாரு, மோடிஜி சுகதேவ் திலகரப்ப இந்திய வரலாற்றை எதிர்கள் காலனி மனப்பாடம் பண்ணுவாங்க. அது தெளிவா தானே சொல்லியிருக்காரு. இந்திய வரலாற்றை அம்பேத்கர் எழுதல. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை. இதுக்கு அதுக்கு முடிச்சு போடக்கூடாது. முதல்ல அவர் மோடி தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது வெள்ளக்கார மனப்பான்மையை சாகிற வரைக்கும் வெள்ளக்கார மனப்பான்மையிலே இருந்து செத்த ஒரு நேரு. அவர் இந்தியாவை பத்தி ஒரு வெள்ளக்காரனை விட தவறான ஒரு எண்ணம் கொண்டு வந்த ஒரு மனுஷன். அவரால் நிர்ணயிக்கப்பட்டவங்க தப்பா நம்மளை அடிமைப்படுத்தி வெட்டி வீழ்த்தி லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்து நம் நாட்டுக்கு கலாச்சார மையங்களான புத்த விகாரங்கள், கோவில்கள், பலவிதமானவற்றை இடித்து தள்ளி நாசப்படுத்தி வாளால் மிரட்டி மதம் மாற்றியவர்களை
பாபர் மிகப்பெரிய அரசர், அக்பர் மிகப்பெரிய அரசர், அவுரங்கசீப் வந்து அற்புதமான மனிதர்லாம் வரலாற்றுல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேவலம். நம்ம நாட்டு செல்வத்தை கப்பலா லண்டனுக்கு ஏத்திட்டு போனானுங்க வெள்ளக்காரனுங்க. அவனுங்கெல்லாம் வந்து பிரபுன்னு சொன்னதெல்லாம் வரலாற்றுல. ஒருத்தர் வந்து நம்மள செருப்பால் அடிச்சுட்டான், அந்த செருப்பு தூக்கி காதல தச்சிக்குவோமா? நம்ம செருப்புக்கு அசிக்கப்பட வேண்டாமா? இந்த வரலாற்றுல மாத்தி எழுதப்பட வேண்டாமா? நம்ம செருப்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கிறோம், அது எப்படி? என்ன அதே போல இவரு ராஜீவ் காந்தி அவருக்கு கேட்கலங்க சார், கேட்கல. நீங்க சொன்னது அவருக்கு கேட்கல. ஏன் சார், நம்ம செருப்புக்கே கோயில் கட்டி வச்சிருக்கிறோம், அப்ப என்ன பண்ணலாம்? அது வந்து எங்களோட நம்பிக்கை சார். அதான் சார், மத ரீதியிலான நம்பிக்கையை வந்து நம்ம இதோட சேர்த்து பேசக்கூடாதுன்றது அவருடைய கருத்து. நேரம் இது கிடையாது. என்ன இது ரெண்டாவது, இவர் வந்து அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம், அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி என்பது அம்பேத்கருக்கான அவமதிப்பா இல்லையா? அம்பேத்கர் சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு ஒரு இருண்ட காலமாக இருந்ததா இல்லையா? இதை நண்பர் பகலவன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? இப்ப கூட்டணியில் அப்படியே கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கும் திமுகவும் காங்கிரசும், இதே காங்கிரஸ்காரர்களா திமுக பட்ட துன்பங்கள் எத்தனை, அடித்த அடியில் வாய் கோணலாயவர்கள் எத்தனை பேர், காது கேட்காத போனவர்கள் எத்தனை பேர் சார்? இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். திருப்பி சிண்டு முடிஞ்சுட்டு இருக்காதீங்க. ஆங்கிலேய காலத்துல சிண்டு முடிச்சீங்க, நான் எங்கெல்லாம் வந்து ஆள் காட்டினீங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரையும் வந்து நீங்க வந்து அவங்க கூட சேர்ந்து என்னென்னலாம் பண்ணணும் எல்லாம் பண்ணீங்க. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நவீன இந்தியாவுக்கு வந்துட்டோம். நீங்களே நவீன இந்தியா பத்தி பேசுறீங்க. திருப்பி இந்த சிண்டு முடிஞ்சு எவ்வளவு நாளைக்கு நீ மக்களை வந்து பிரிச்சாளுவீங்க? ஏங்க இப்போ அதாவது பிஜேபி RSS ஓட மென்டாலிட்டி என்ன? நாட்டு மக்கள் யாரும் ஒத்துமையா இருக்க கூடாது. நாங்க அண்ணன் தம்பிங்க, நேத்து சண்டை போட்டுனாங்க, இன்னைக்கு நாங்க ஒன்னா தோல் மேல தோல்ல கை போட்டு போறோம். அதை ஏன் வந்து பிரிச்சு விடுற? அதை ஏங்க பிரிக்கிறீங்க? அத சிண்டு முடிச்சு பிரிச்சு விட்டு அதுல குளிர்காயத்த அரசியலா? அதுதான் உங்க அரசியல் நாகரிகமா? நீங்க மழையை பத்தி பேசுறீங்க. மழை பெஞ்சதுல, மழை பெஞ்சப்ப வந்தாங்களா? மத்தியில இருந்து வந்தாங்களா? யாராவது வந்து எட்டி பார்த்தாங்களா? யாராவது என்ன மழை பெஞ்சிருக்கு, எவ்வளவு பெஞ்சிருக்கு, எவ்வளவு டஸ்ட் ஏறின்றது யாராவது பார்த்தாங்களா? யாராவது பார்த்தாங்களா? இது வரைக்கும் நாங்க 24,000 கோடி கேட்டா நீங்க வந்து 944 கோடி கொடுக்குறீங்க. அதுவும் வந்து SDRF ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறீங்க. நீங்க யாரோட பண்றது? நீங்க பத்தி பேசுறீங்க. சரிங்க சார், நம்ம இந்த தலைப்புக்குள்ள போயிடலாம். பத்தி பேசுறீங்க. முஸ்லிமா வந்தாங்க, இஸ்லாமியர் வந்தாங்க, கொள்ளடிச்சுன்னு போனாங்க, தூக்கின்னு போனாங்க, எல்லாத்தையும் போனாங்க. 1.5 லட்சம் கோடி உங்களுக்கு கொள்ளடிச்சு பதுங்கி இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க? இப்ப நடந்து 2014 இருந்து 21க்குள்ள 2017-21 கோடியில இருந்து 1.5 லட்சம் கோடி யாரு? அந்த பேரை சொன்னதுக்கு நீங்க ராகுல் காந்தி மேல கேஸ் போடுறீங்க. 1 கோடியா 2 கோடியாங்க? 1.5 லட்சம் கோடி. இங்க இருக்கிற நாட்டு இங்க இருக்கிற பேங்க்ல இருந்து கடன். ஏங்க உங்களுக்கு வக்கு இருந்தா முதல்ல இங்க இருந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கி போய் ஏமாத்திட்டு கட்டாம போனோம்ல, புடிச்சு வந்து அவன் 1.5 லட்சம் கோடி வட்டியை நீங்க அசல கலெக்ட் பண்ணி கொடுங்க. அதை விட்டுட்டு எப்போ ஒருத்தர் அடிச்சா எப்போ ஒருத்தர் நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். அதே மாதிரி வந்து இவர் வந்து விளம்பரத்தை சொல்றாரு. யாருங்க விளம்பரம் பண்றது? ஏங்க ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மக்களுக்கு புரிய, இருங்க நான் பேசுறேங்க, மக்களுக்கு ஒரு அரசியலமைப்பு புக்க கையில எடுத்துன்னு போய் இதுதாங்க நம்ம சட்டம், இதன்படிதான் நம்ம வாழணும், இதை நீங்க படிங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உரிமைக்காக போராடுங்கன்னு ஒரு பேச மனுஷன், அது தப்பா? அது விளம்பரமா? விளம்பரம் யார் பண்ணுறதா சொல்ற பாருங்க. விளம்பரம் யார் பண்ணுது? ராமர் கோயிலுக்கு இவர் தான் பூஜாரி மாதிரி அப்படியே விளம்பரம். ஒரு அந்த ராமர் கோயில் பட்டத்துக்கு அந்த ராமர் கோயில் கட்டின ஒரு 1000 பேர் இருக்கா, அந்த ராமர் கோயில கட்டின ஒரு 1000 பேர் இருக்கிறான், காசு கொடுத்தா 1 லட்சம் பேர் இருக்கிறான். அதெல்லாம் விட்டுட்டு இவர் தான் அப்படியே பெரிய ஜிஆர் மாதிரி ஒரு நாள் அப்படியே 10 நாளா விரதம் இருந்தார், நடந்தார், போனார், வந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்க செங்கோல் யாரு எடுத்து
செங்கோல் யார் கட்டுது? செங்கோல் எடுத்து போய் சரிங்க சார், சரிங்க சார். இல்ல கார்த்திக் உங்ககிட்ட கேட்கணும். கார்த்திக் கிட்ட பேசணும் நானு. சரிங்க சார். கார்த்திக் வந்து இந்தியால சைனால சைனாக்கார எல்லையில 2460 ஸ்கொயர் கிலோமீட்டர் புடிச்சு ஆக்கிரமிச்சிட்டா. அங்க போய் போஸ்ட் ஜீப்ல யாரு விளம்பரம் பண்றது? சரிங்க சார், அதோட சரிங்க போச்சா? சார். கடலுக்குள்ள போய் கிருஷ்ணனை தேடுறா. தெரியுமா உங்களுக்கு? உலகத்தை எந்த தலைவரும் செய்ய மாட்டான். கடலுக்குள்ள போய் மயில் தோகை வச்சுக்கின்னு கிருஷ்ணனை தேடுறாரு. எப்படி வருவார் கிருஷ்ணரு? யாருங்க விளம்பரம் பண்ணா? இந்து மக்களை முட்டாளாக்கி ஏமாத்தி வாக்கு வாங்கி ஜெயிச்சு உட்காந்துருக்கீங்க. நீங்க வந்து இந்துசை பத்தி பேசுறீங்க, இந்து மக்களை காப்பாத்து பண்ணல நீங்க. சரிங்க சார். கார்த்திக் இப்ப உங்ககிட்ட கேக்குற கேள்வி, ஏன்னா இந்த விவாதம் தொடங்கும் போதே சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா அவரோட கருத்துக்களை வந்து முன்வைத்தார். ஆனால் சரியான புரிதல் இல்லாம தான் எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களோட கருத்துக்களை வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், விஜய் அவர் சொல்லியிருக்காரு, எவ்வளவு ஆளுமை நிறைந்த ஒரு தலைவர் வந்து அம்பேத்கர் அவர்கள். அவரோட பெயரை சொல்றதுனால இவர்களுக்கு எரிச்சல் வருகிறது என்றால் திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம். சீமான் அவர்கள் எதிர்கருத்தை வச்சிருக்காரு. விஜய் வந்து நாட்டின் அவர் ஒரு மதிக்கத்தக்க கூடிய நடிகர், அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. முந்தைய நாள் கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு தனி விமானத்தின் மூலம் திரிசா கூட பயணிக்கக்கூடிய விஜய் விழுப்புரம் சார், அது அவரோட பர்சனல் விஷயம் சார். அவருக்கு ஃளைட்ல போலாம், கார்ல போலாம், கப்பல்ல போலாம், நடந்து கூட ஒரு கல்யாணத்துக்கு போலாம். அவங்க கல்யாணத்துக்கு போட்டோம், கச்சேரிக்கு போட்டோம், அதுக்குள்ள நாங்க போகலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன். முதல் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்கள் இந்த இடத்தில் தவறான பார்வையை பதிவிட்டார் என்று பத்திரிகையாளருக்கு முதல் விளக்கம் கொடுக்கட்டும். விழுப்புரத்துல மக்கள்கிட்ட நேரடியா போய் மக்களை சந்திக்காத தலைவர் எம்ஜிஆருக்கு மேல கவர்ச்சி உள்ள தலைவர் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்காங்களா? சார், அந்த அறிக்கைக்கு முதல்ல பதில் சொல்லுங்க கார்த்திக். அவர் கொடுத்த அறிக்கைக்கு உங்களோட பதில் என்ன? அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன பேசுறாருன்னு பாப்போம். அது சரியா புரிந்து கொள்ளப்படாத, சரியா அமித்ஷா அவர்கள் பேச்சு சரியா புரிந்து கொள்ளப்படாம கொடுத்த அறிக்கை இது. டிவியில வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் ஒரு பொதுப்படையான நிகழ்ச்சியிலும் நாங்கள் வந்து ஒன்றிய அமைச்சரை கண்டிக்கிறோம் இடத்துல நாங்க அவரை கண்டிக்கிறோம். அவர் வந்து இப்ப திராவிட மாடல் அரசு கூட இணக்கமாத்த இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இந்த ஒன்றியம் ஊராட்சின்ற வார்த்தைகள், இந்த வார்த்தையை வச்சே விஜய் அவர்கள் எந்த பாதையில பயணிக்கிறாங்கன்றத உங்களால அசியூம் பண்ணிக்க முடியுதா? நீங்க எங்களை பார்த்தா ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்ன்றீங்க. அப்ப நாங்க எதை சொல்ல முடியும் உங்களா? இவரு நான் என்ன சொல்றேன் மேடம், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியிட்டாளவுல உன் கூட வந்ததுக்கு ஆதவ என்னன்னா விசிகாரன் நடுத்தர்ல நிப்பாட்டிட்டாங்க. நீங்க அவரை ஏத்துக்கிறீங்களான்னு பாருங்க. இப்ப அம்பேத்கருடைய நூல் வெளியிட்டு ஒரு பொதுப்படையான நூல் வெளியிட்டுலா, அதுல எங்க அண்ணன் விசிக தலைவர் விஜய் அவர் கூப்பிட்டு அவர் வந்திருக்கனால இவர் வரலையா, இவர் வந்திருக்காரு அவர் வரலையா? நாங்க ஒண்ணும் அரசியல்ல வந்து அவரை வைத்து வியாபார நோக்கத்துக்கு செயலாட்டு கொண்டு இருக்கிறவர்கள் கிடையாது. அதுதாங்க நாங்களும் சொல்றோம். நாங்க அப்படி ஒரு வியாபாரம் பண்றது இருந்தா அம்பேத்கர் வச்சு நாங்க ஒரு வியாபார நோக்கத்தோடு அம்பேத்கரை வச்சு நாங்க வியாபாரம் நடத்தக்கூடியதா இருந்தா விஜய் வந்து அந்த புத்தக வெளியீட்டு கலந்து கொள்ளும்போது நாங்களும் கலந்துக்கிட்டு இருப்போமே. உங்களை போன்ற பாஜகவை போன்ற வியாபார நோக்கம் பாஜகவை போல ஒரு வியாபார நாடகம் நடத்துறது உலகத்திலே யாரும் இல்லைங்க. இல்ல காங்கிரஸோட நாடகம் தான் அம்பலமா இருக்குன்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. சொல்றேன்னா அவங்க ஆண்டு முடிஞ்சிட்டாங்க. 10 ஆண்டு காலம் நீங்க தொடர்ச்சியா ஆண்டு முடிச்சுட்டு இப்ப 15ஆவது ஆண்டுல கால எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க இதுல என்ன சொல்ல வரீங்கன்னு அதை சொல்லுங்க. நீங்க நாங்க அதெல்லாம் பண்ணல, நாங்க இதெல்லாம் பண்ணி இருக்கிறோங்கன்னு சொல்லுங்க. அதுதானே நம்ம கேட்கறது. உங்களை வந்து அதை தான் கேட்கறோம். நம்ம இந்திய அரசியல் சட்டம் உங்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு சொல்லுங்க. இப்ப ஒரே தேர்தல் சொல்றீங்க, ஒரே காடு, ஒரே நாடு, ஒரே தேர்தல் முறை. ஒரே தேர்தல் முறை. எந்த தேர்தல் பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், கவுன்சிலர் தேர்தல், இது எல்லாம் ஒரே நாள்ல. இது சாத்தியமானு கேட்டிங்கன்னா இதுக்கு யாருக்குமே பதில் தெரியாது. அவங்க 2 பேருக்கும் தெரியாது. ஒரே நாளில் இப்போ இங்கே சென்னையில் வந்து 200 வட்டம், 200 வட்டத்துக்கும் தேர்தல், சட்டமன்றத்துக்கும் தேர்தல், நாடாளுமன்றத்துக்கும் தேர்தல். இதுக்கு பாதுகாப்பு இங்கே 1,25,000 தான் போலீஸாக இருக்குங்க. தமிழ்நாடு முழுமைக்கு 1,25,000 போலீஸ் தான் இருக்குது. இந்த 1,25,000 போலீஸ் வந்து எப்படி இவ்வளோ பேருக்கு வந்து பாதுகாப்பு தருவாங்க? எந்த மக்களுக்கு பாதுகாப்பு? எப்படின்னா அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, நாங்கள் வந்து குளிர்காயிரம்னு சொல்கிற ஒரு நிலையை உருவாக்குறாங்க இவங்க. இவங்க சொல்கிறாரு வெள்ளம் வந்து அடிச்சு நடக்குது, அதை பற்றி பேச சொல்லுங்க. முதலமைச்சர் சொல்கிறார். நிர்மலா சீதாராமன் திருநெல்வேலியில் வெள்ளத்தில் புரண்டு ஓடி மக்கள் எல்லாம் அனாதைகளாக நின்று கிடந்தாங்க. அங்கே வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வெள்ளமே இல்லை, ராமர் வந்து சிலிண்டர் கழிச்சிட்டு போயிட்டாருன்னாங்க. சின்னதாக தான் போச்சு, வெள்ளம் கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ராமர் போய் கடலுக்குள்ளே போய் தேடுறாரு மயில் தொகையை வச்சுக்கின்னு. ராமர் உள்ளே ஹெல்மெட்லாம் போட்டுக்கணும், உள்ளே போயிட்டு உட்காந்து மயில் தொகையை வச்சுக்கின்னு தேடுறாரு. மயில் தொகை வச்சு சீச்சு பார்க்குறாரு, ஆடை வரல, ராமர் வரல.
எங்கள் நம்பிக்கைன்றாங்க. உங்கள் நம்பிக்கையை வந்து நாட்டு பணத்தில் போய் உங்கள் நம்பிக்கை காட்டாதீங்க சார். உங்கள் பணத்தில் போங்க சார், உங்கள் பணத்தில் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் சொத்தை விற்றுட்டு போங்க, வேற எதனா வித்துட்டு போங்க, நகை கைட்டு வச்சுட்டு எங்களா மாதிரி போங்க, உங்க சொத்துல போங்க. சொல்லுங்க அண்ணாமலை சார், அதாவது நாட்டோட முன்னேற்றம் பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை கையில் எடுத்து அரசியல் செய்வது யார், அதில் ஆதாயம் பார்ப்பது யார் என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் பகலவன் அவர்கள். பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நாட்டில் SC/ST சட்டம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பெருவாரியான தலித் மக்கள் உட்பட 25 கோடி மக்களை வறுமை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மருத்துவ கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கு சரியான தண்டனையை தூக்கு தண்டனை விதித்து இருக்கிறார்கள். நீட் தேர்வு கொண்டு வந்து அவருடைய படிப்பின் மேல இருக்க கவனம் செலுத்த மண்ணள்ளி போட்டிருக்கிறது, பெருகி இருக்கிறது. ஜன்தன் அக்கௌண்ட் கொண்டு வந்ததன் மூலம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் அக்கௌண்ட் கிடைச்சிருக்கிறது. எதுவுமே செய்யல இந்த மக்களுக்கு, எந்த இதுவும் செய்யல. அந்த மக்கள் அப்படியே இருக்கணும், அந்த ஓட்டு வங்கியே இருக்கணும். நேரு வறுமையை ஒழிக்கிறேன்னாரு, இந்திரா காந்தி வறுமை ஒழிக்கிறேன்னாங்க, ராஜீவ் காந்தி வந்து வறுமை ஒழிக்கிறேன்னாரு. அவர் புள்ள இப்ப பிரியங்கா வந்திருக்காங்க, ராகுல் காந்தியும் சொல்லிட்டாரு பிரியங்கா சொல்லிட்டு வறுமை ஒழிக்கிறார். ஆனால் மோடி அவர்கள் தான் வறுமையை ஒழிப்பதற்காக பல திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்னு சொல்றீங்களா? நிச்சயமா. மேலும் இப்ப அம்பேத்கரை பத்தி நீங்க சொல்லும் போது அம்பேத்கர் தொடர்புடைய அவர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல இந்த பிரச்சனையை பிஜேபி அரசு தான் தீர்த்து வைத்திருக்கிறது. காலத்தில் அவர் வசித்து வந்த டெல்லியில அலிப்பூர் சாலையில் உள்ள இடத்தோட நல்லா மேம்படுத்தி கொடுத்திருக்குது. லண்டனில் அவர் வசித்த வீட்டை இது சொல்றதுதான் இதெல்லாம் இப்ப விளம்பரம் சொன்னாங்கல்ல, லண்டனில் படித்த அந்த நூலக வீட்டை அவர் வந்து வாங்கி கட்டிடுறாங்க. இது ஒரு விளம்பரம். டெல்லியில ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்தை படுத்து அது ஒரு விளம்பரம். ஆனால் அம்பேத்கர் சட்டத்தை பிஜேபி எதிர்க்கிறது வேற. அதுதாங்க சொல்றேன், இது விளம்பரம். இந்த விளம்பரத்தெல்லாம் செஞ்சுட்டு அம்பேத்கர் எழுதி இந்த மக்களுக்கான சட்டம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு சட்ட சிக்கல் எழுதிமா வருது சார். ஒரே ஒரு சொல்லிடுறேன், ஒன்னு சொல்லிடுறேன், நீங்க அதன் பிறகு சொல்லுங்க. அதன் பிறகு சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி அது வரலாற்றுல இருந்து மன்னிக்கவே முடியாது. மன்னிப்பு மனப்பான்மையே கிடையாது. உங்களுக்கு தான் மன்னிப்பு மனப்பான்மையே கிடையாது. அதாவது ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், உங்க ஐயா மோடியை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். முந்தா நேத்திக்கு பங்களாதேஷ்ல அவங்க வந்து விக்டரி டே செலிப்ரேட் பண்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து பிரிந்த நாளை அவர்கள் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசுறேங்க, இருங்க ஐயா நான் பேசுறேன். அவங்க இருங்க, அவங்க வந்து ரெண்டு பேரும் பேசுறதுனால கேட்க மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாரு கேட்டுக்கலாம். சொல்லுங்க, நீங்க முடிச்சிருங்க அண்ணாமலை சார். பங்களாதேஷ் முந்தா நேத்திக்கு இருங்க, பங்களாதேஷ் முந்தா நேத்திக்கு பிஜேபியோ RSS எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு சித்தாந்த ரீதியான உரிமை உண்டு. அதை வந்து நான் வரவேற்கிறேன். யார் வேணாலும் ஜனநாயகத்தில் அதை எதிர்க்கலாம். ஆனால் தங்களை ஒரு பீஷ்ம பிதாமகராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை ஒரு மையமாக கொண்டு அவரோட சித்தாந்தத்தை பின்பற்றி வாழும் ஒரு அரசியல் இயக்கம் நடத்தும் பகலவன் போன்றவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி போன்றவர்கள் பிஜேபி எதிருங்கள். நான் அதை வந்து வரவேற்கிறவங்கள, அதுல எந்த தவறும் கிடையாது. எப்படி சார் கம்பேர் பண்ணீங்க? பீஷ்மர் பாருங்க சார், பீஷ்மர் என்ன சொன்னீங்க? கேவலமான செயல். அவர் அம்பேத்கருக்கு செய்யும் மிகப்பெரிய அவமரியாதை. அது காங்கிரஸை நீங்கள் ஆதரிப்பது, அதனோட கூட்டணி இருப்பது, உங்களோட இதுக்கு வந்து பிஜேபி சேர்ந்துலாமா? அவங்க சார் பிஜேபி சேர்த்துக்கிறீங்களா சார்? எந்த வகையிலையும் பிஜேபி சேர்த்துக்கிறேன் நீங்க? அவங்க தயாரா தான் இருக்காங்க, நம்ம போக மாட்டோம். உங்களை இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்சி உங்க கூட சேராது. ஏன் தெரியுமா? நீங்க வந்து அம்பேத்கர் மத்த எதிர்ப்பு இல்ல, இங்க இருக்கிற எங்களோட திராவிட பாரம்பரியத்துக்கு எதிரான இன துரோகி கட்சி இந்த பாஜக. அதனால வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு நல்ல கட்சியும் சமூக சிந்தனை உள்ள ஒரு கட்சியும் உங்க கூட சேராது. முதல்ல நான் உடனே சொல்லிடுறேன் உங்களுக்கு, வறுமை ஒழிக்கிற நேரு சொன்னாரு, இந்திரா காந்தி சொன்னாருன்னு சொல்றீங்க. நீங்க என்ன வறுமை ஒழிச்சிட்டீங்க? அதுக்கு நான் பதில் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. இருங்க, 1947 சுதந்திரம் வாங்கி 1948 இங்க அரிசி இல்ல, பருப்பு இல்ல, கோதுமை இல்ல, கெரோசின் இல்ல, எண்ணெய் இல்ல, கட்டை இல்ல. 2வது உலக போருக்கு மொத்தத்தையும் ஆங்கிலேயக்காரன் அள்ளிட்டு போயிட்டான். இங்க வந்து ஒவ்வொருத்துக்கும் கையேந்த நிலம் இருந்தது.
ஆனா அன்னைக்கு நாங்க ரேஷன்ல 2 கிலோ அரிசி போடுவோம், கோதுமை போடுவோம், 1 லிட்டர் கெரோசின் கொடுப்போம் என்று அனைத்து நாடுகளும் கையேந்திய போது அமெரிக்கா கோதுமை தரல. ஆனால் அடுத்த ஒரு 5 வருடத்தில் தன்னிச்சையாக இங்கு நாம் அனைவருக்கும் 5 கிலோ கோதுமை கொடுக்கிற அளவுக்கு நாங்க வளர்த்திருக்கிறோம். அது காரணம் தெரியுமா? ஜவஹர்லால் நேரு உங்களை மாதிரிலாம் வந்து ஏழைலாம் வேஷம் போட்டு வரல. அவர் பணக்கார குடும்பத்தை பொருந்து ஃபாரின்ல படிச்சுட்டு இங்க சுய நாட்டுக்காக ஜெயில இருந்த மனுஷன் 2 கிலோ ஆட்டா மாவை வாங்கி இது எப்படா நாங்க சாப்பிடுறது, குடும்பத்துக்கு பத்தாதுன்னு போது அது கூட சக்கரவள்ளி கிழங்க சேர்த்துக்குங்க ஐயா, சேர்த்துக்கிட்டு ஒரு நைட்டு சாப்பிடுங்க, 1 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வந்து சாப்பாடு முழுமையா தரேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு 3 வேளை சாப்பாடு 5 வருஷத்துல போட்டாங்க. ஆனா இன்னைக்கு பட்டினி நிலவரப்படி எப்படி தெரியுமா? 30 கோடி பேர் ஒரு வேலைக்கு மேல் சாப்பிட முடியாம இந்தியாவில் கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன பண்ணீங்க 11 வருஷமா? நீங்க வந்து பட்டினியை பத்தியும் வறுமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். நந்தகுமார் சார், உங்களோட நிறைவான கருத்துக்கள் சொல்லுங்க. காங்கிரசின் இருண்ட பக்கம் அம்பலமானதால் காங்கிரஸ் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறதுன்னு மோடி தன்னுடைய கருத்துக்களை வச்சிருக்காரு. அதற்கு உங்களுடைய நிறைவான கருத்து? காங்கிரசின் இருண்ட பக்கம் இல்ல மேடம், காங்கிரசின் ஒளிமயமான காலம் இப்படிதான் ஆரம்பிக்குது. இப்பதான் வந்து இவங்களுக்கு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க, அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க, பெரியாரை பத்தி தெரிஞ்சுட்டாங்க. இனிமேல் இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 மோஷன் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இவங்க எம்பி 20 பேர் வரல, அடுத்த வருஷம் இவங்களால கொண்டு வர முடியாது. அதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறதுக்காக, இவங்க மக்களை திசை திருப்பதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நாடி இப்படிலாம் பண்றாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, மோடியோட பிம்பம் உடைக்கப்பட்டது 2024. இனிமேல் அவர் வந்து என்னதான் பண்ணாலும் முடியாது. வர 1 நேஷன் 1 எலெக்ஷன்ல அவரு தன்னை முன்னிலைப்படுத்தி இந்த நாட்டின் முடிசூடா மன்னனா ஆகும் என்ற ஒரு எண்ணத்துல அவர் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காரு. இந்த நாடகம் வந்து நாட்டு மக்கள் இல்ல, RSS பிஜேபி ஏமாத்த போறாரு அவர். நீங்க தெரிஞ்சுக்கங்க, RSS பிஜேபியை ஏமாத்தி அவரு 29ல திருப்பி பிரதமராக வந்தாருன்னா முடிசூடா மன்னன் அவரோட ஏஜென்ட் தான் அதானி. இந்த நாட்டை அவர் தான் ஆபரேட் பண்ணுவாரு. இவர் எங்கேயாவது ஃபாரின்ல ஹாப்பியா இருப்பார். இதுதான் நடக்க போகுது. ஆனால் அதற்கு நாங்கள் விட மாட்டோம், ஒருபோது விட மாட்டோம். ராகுல் காந்தி அரசியல் பட்டத்தை பத்தி கையில் எடுக்கல. இன்னைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு ஒத்த பேரும் எங்க கூட சேர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக 29ல கூடி சீக்கிரம் நடந்தாலும் நடக்கும். இன்னொரு 6 மாசம் 1 வருஷத்துல திருப்பி அவங்க 1 எலெக்ஷன் 1 நேஷன் எடுத்தாங்கன்னா அது கதை மூடப்படும். மோடியோட பிம்பம் உடைக்கப்பட்டது. அவர் கண்டிப்பாக வீட்டுக்கு போவார் என்பதை எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க சார். அண்ணாமலை சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள்? அவரு இப்ப காங்கிரஸ் வந்து பேசிய நண்பர் ஜார்ஜ் சோரஸின் அப்படியே எழுதி கொடுத்தத பேசுற மாதிரியே இருந்துச்சு. எப்படி நேருவும் காந்தியும் வந்து வெள்ளக்காரனுக்கு அடிவரடிகளாக இருந்து எல்லாரும் உலகத்துக்கு தெரியும், இந்திய சுதந்திர போராட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் அடிவரடி யாரு, கால்வரடி யாரு, 18 முறை லெட்டர் எழுதி கொடுத்து கால்ல ஊந்தல் யாரு, அம்பேத்கர் செல்லந்து எனக்கு அந்த மாதிரி செல்லந்து காப்பாத்து காப்பாத்து எழுதி கொடுக்குற அஜெண்டாவை தான் அவங்க பார்லிமெண்ட்லயும் வெளியிலயும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது எடுபடாது. இவங்களோட உண்மை சுயரூபம் மக்களிடம் வெளிப்பட ஆரம்பிச்சாச்சு. பார்லிமெண்ட்லயே அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சார், நிறைவான கருத்துக்கள் முடிச்சிருக்கோம். ஜார்ஜ் சோரஸோட திட்டம் வந்து இங்க செயல்படுத்த விட மாட்டோம். இது சுயசார்புள்ள இந்தியா, மோடியின் இந்தியா. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் இருப்போம். வாழ்க பாரதம், பாரத் மாதா கி ஜெய். நன்றி சார், நன்றி. கார்த்திக், உங்களுடைய நிறைவான கருத்து? மேடம், தயவு செய்து வந்து அம்பேத்கர் அவர்களை பற்றி எங்களுக்கு வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு லட்சியத்திற்காக நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்களுடைய அருமையான மரியாதைக்குரிய வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளை பற்றி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து அம்பேத்கரை பற்றி வழிநடத்தக்கூடிய ஒரு வகுப்பை எங்களுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பா அண்ணன் காங்கிரஸ் கட்சிக்காரர் ஏதோ சொல்கிறார், இது வளர்ச்சியோடு இல்லை வறுமையோடு போய் கொண்டிருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரியப்படுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் எத்தனையோ விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 மானியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். விவசாய போராட்டம் 4 வருஷம் நடக்குது. தயவு செஞ்சு அது நிறுத்துங்க. விவசாயிகள் முதல்ல அதை நிறுத்தினா ரொம்ப நல்லது. நன்றி கார்த்திக். பகலவன் சார், ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயிகளுக்கு 6000 மானியத்தை வருடந்தோறும் கொடுக்கிறோமா கொடுக்கலையா?
அதை முடிந்தவர்கள் பட்டியலிடுங்க. சரிங்க சார், நன்றி நன்றி. கடன் திட்டத்தை கொடுத்திருக்க வேண்டும். நிறைவான கருத்துக்கள். ஒன்றும் நடக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி இன்றைக்கு நாடு தழுவிய அளவில் பேசுகிற இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கோட்சே சவர்கர் கும்பலுக்கு அது ஏற்படுவதாக இல்லை. அம்பேத்கரை பற்றியே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதனால் இவங்க இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், பாஜக அடியெடுத்து வச்சு நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற பிற மாநிலங்களை சொல்கிறேன். இந்த மாநிலெல்லாம் அடியெடுத்து எப்படி வச்சு ஒரு ஆமை போன ஒரு மாதிரி சொல்லுவாங்கள்ல, இந்துக்கள் தான் சொல்கிறது. அது கூட அதெல்லாம் நம்மளுக்கு மூட நம்பிக்கை தான், அதெல்லாம் நம்மளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க தான் ஆமை பூந்த வீடு மாதிரி பண்ணி எல்லா இடத்தையும் அபகரிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டுன்னு போயிடலாங்க. இப்போ வருங்கால முதலமைச்சர் இப்போ தான் தம்பி சொன்னார், இங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் வரக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அதுக்குள்ளே வருங்கால முதலமைச்சர் சொன்னால் அப்போ குறுக்கு வழியில் வந்து இவங்க நாட்டை கைப்பிடிக்கிறதுக்கு எங்க ஐயோ நம்ம சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நாட்டில் வந்து ஆரியர்கள் எப்படி வந்தாங்கன்னா குறுக்கு வழியில் தானே வந்தாங்க, அதை அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. குறுக்கு வழியில் வந்து இப்போ நம்ம நாட்டை வந்து அபகரிச்சு போட்டு உங்களுக்கு நாடும் கிடையாது, வீடும் கிடையாது, தேசமும் கிடையாது, நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கு மொழி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களை வந்து நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு எங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் மாற்ற போகிறன்னு சொல்லும்போது தான் இந்த நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், நெருப்பாக எழுகிறார்கள். இந்த நாட்டில் மிகப்பெரிய புரட்சி வெடிக்க போகுதுன்னு சொன்னால் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மாற்றுகிற போது நினைத்தால் அது நடந்தே தீரும். அது இப்போது கண்கூடாக நமக்கு தெரிகிறது. இது பெரிய ஒரு விஷயம் ரூபம் எடுக்கும். இதில் ஒரு மாற்றம் நிகழும். எப்பொழுதும் அம்பேத்கர் வாழ்வார். ஜெய்பீம். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.